கெட்டி மேளம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோனிகாவும் ஜெகனும் துளசி வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே குழந்தைய காணோன்னு உங்க பேர்ல தான் ரிப்போர்ட் கொடுத்தோம். இப்ப திரும்பவும் நீங்க குழந்தைய கடத்திட்டு வந்துட்டீங்க. குழந்தை எங்க போயிட்டு அப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு மோனிகா வந்து திட்டிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட லட்சுமி அம்மா, துளசி இவங்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. துளசி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. துளசி நீ இரு, நான் கேட்கறேன்னு சொல்லி லட்சுமி அம்மா தான் கேட்கறாங்க. சொல்லுமா, தியாவுக்கு என்னாச்சு, அவ எங்க போயிருக்கா, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? என் பொண்ணு துளசி தியா குட்டி மேல உயிரியே வச்சிருக்கா. தயவு செய்து அவ எங்க போனா, எப்படி போனா, எப்ப காணாம போனான்னு சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு கெஞ்சறாங்க லட்சுமி அம்மா. இன்னைக்கு காலையில வரைக்கும் எங்க வீட்டுல தான் இருந்தோம். இப்பதான் காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே காணாங்கிறாங்க மோனிகா. தியாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் உண்டலின்னு பண்ணிடுவேன்னு ஜெகன் மிரட்டிட்டு இருக்கிறாரு. குழந்தை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எங்க வீட்டுக்கு வந்தாகணும், அப்படி இல்ல உங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெகனும் மோனிகாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. துளசி திக்கு தெரியாம பதறி போய் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி குழந்தை எங்க போயிருப்பா, அங்க போயிருப்பாளா, இங்க போயிருப்பாளான்னு அப்படி தடுமாறி நிக்கிறாங்க துளசி. தியா வீட்டை விட்டு வெளியே வந்ததும் துளசி அம்மாவை பார்க்கணும்னு வெற்றிகிட்ட சொன்னதும், அப்படியா சரி நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கடையில வேணுங்கிறதெல்லாம் தியாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. தியாவும் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. பார்த்து ரசிக்கிறாங்க வெற்றி. நீ யாருக்கிட்ட போகணும்னு சொல்ற, சரி ஃபோன் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோ கால் போட்டு எங்க அம்மா கிட்ட பேசணுங்கிறா தியா. அப்படியா சரி உங்க அம்மாவோட நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னதும் துளசியோட நம்பர் தான் சொல்றா தியா பாப்பா. இது துளசியோட நம்பர்னு தெரியாமே வெற்றியும் ஃபோன் கால் போட்டு கொடுக்குறாங்க. தியாவும் பேச வரைக்கும் பேசிட்டு, அம்மா நான் உங்களை வீடியோவில் பார்க்கணும்னு சொல்றா. அப்படியா சரி அவர்கிட்ட ஃபோனு கொடு அப்படின்னு சொன்னதும் வெற்றி கிட்ட பாப்பா ஃபோனை கொடுக்குறா. நீங்க தப்பா நினைச்சுக்கலைன்னா என் பொண்ணுகிட்ட நான் வீடியோ காலில் பேசலாமாங்கிறாங்க. தாராளமா பேசலாமே அப்படின்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணி கொடுக்குறாங்க வெற்றி. பாப்பாவும் ஃபோனில் வீடியோ காலில் துளசி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. துளசியும் தியாவும் பேசிட்டு இருக்கிறத வெற்றி ரசிச்சு பார்க்குறாங்களே தவிர அந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு பார்க்காமயே உட்காந்துருக்காங்க. வெற்றி உங்ககிட்ட உங்க அம்மா வீடியோ காலில் பேசுறாங்களாமே இந்த அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி கொடுக்குறாங்க. தியா பாப்பா வீடியோ காலில் துளசியா பார்த்ததும், அம்மா நீங்க என்னை எப்போ வந்து கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்குறா தியா. இதை கேட்டதும், நான் எப்படி உன்னை வந்து கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சு அப்படியே கதறி அழுகுறாங்க துளசி. ஜெகனுக்கும் மோனிகாவுக்கும் தியா ஹோட்டல்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஜெகனும் மோனிகாவும் ஹோட்டலுக்கு தேடிக்கிட்டு வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துல எங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டா, எங்களுக்கும் தெரியாம வந்துட்டா. அந்த நேரத்துல நீங்க தான் இப்ப காப்பாற்றி கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். எங்க வீட்டு குழந்தைய காணானதும் நாங்க பதறி போயிட்டோன்னு போய் சொல்றாரு ஜெகன். இதை கேட்ட வெற்றி, என்னடா இது, போன்ல பேசும்போது அந்த அம்மா அழுதுகிட்டு கதறிக்கிட்டு எல்லாம் பேசினாங்க, இப்ப நேரா பார்த்ததும் சகஜமா குழந்தைய வந்து கூட்டிட்டு போறாங்களேன்னு பாக்குறாங்க வெற்றி. குட்டி நீ கிடைச்சதே போதுமடா சாமி, வா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கோளார தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போறாங்க ஜெகன். பாப்பா வெற்றியவே பரிதாபமா பாக்குறா. ஜெகனும் மோனிகாவும் அப்பாடா எப்படியோ கிடைச்சிட்டா, இந்த தடவை தப்பிக்க விட்டாச்சு, அடுத்த தடவை இனிமே எப்படியும் தப்பிக்க முடியாம இவளை வச்சு அடிச்சு வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. தியா பாப்பா பரிதாபமா பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த வெற்றிக்கு சந்தேகமா இருக்கு. என்னடா அது இவ்வளவு நேரமா வாங்கி கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா, போன்ல பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா அம்மா கிட்ட பேசினா, இப்ப என்ன இப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து எடுத்துட்டு போகும்போது இவ்வளவு சோகமா பரிதாபமா நம்மளையே பாக்குறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வெற்றி. உண்மையிலுமே இந்த குழந்தைக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவா இருக்கவே வாய்ப்பில்லை, சான்ஸ் இல்ல. போன்ல கொஞ்ச நேரத்துல குழந்தைய காணானதும் அவங்க அம்மா அப்படியே கத்தி கதறி அழுத மாதிரி அழுத குரல்ல பேசினாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டு குழந்தைன்னு சத்தமில்லாம தூக்கிட்டு போறாங்க. ஆனா போன்ல பேசும்போது அம்மா அவங்கள பார்க்கணும் பார்க்கணும்னு பேசும்போது, அம்மா உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும் போல இருக்குன்னு அழுதா. இப்ப இவங்க அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்களை பார்த்து இந்த பொண்ணு ஏனோ ஒரு மாதிரி முகத்தை தெளிப்பிக்கிறாளே, அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு வெற்றிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஜெகனும் மோனிகாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து காருக்குள்ள தியாவை கூட்டிட்டு போகும்போது கரெக்டா வெற்றி போய் தடுத்து நிறுத்துறாரு. இது உங்க வீட்டு குழந்தைதான்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு போய் குறுக்காட்டி கேட்குறாங்க. ஏன் பாப்பா இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்கும்போது அந்த புள்ள திருன்னு முழிச்சிட்டு இருக்குது. வெற்றிக்கு சந்தேகம் வந்து திரும்பவும் பொண்ணை தூக்கிட்டு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஒப்படைப்பேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.